அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். ராசி பலன் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயந்தாங்க. கிரக நிலைகளின் சேர்க்கை மற்றும் அமர்வு அடிப்படையில் இந்த வாரத்திற்கான ராசிக்கு என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பெரும்பாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாருமே தேடி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ராசி பலனும் ஒன்று. அப்படிப்பட்ட ராசி பலனில் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்கள் எப்போவுமே சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட அது தனக்கான இடமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற வகையில் இவங்களுடைய வாழ்க்கையும் அமையுங்க. சாகிறதுக்குள்ள தனக்குன்னு ஒரு சொந்தமான இடம் அப்படின்றத அவங்க கட்டாயம் ஏற்படுத்திப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வாரமாக இருக்க போகுது. அரசு அதிகாரிகளுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். நிலம், வீடு, மனை விற்பனை தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் மனச்சோர்வடைவீங்க. சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய சரியான ஆலோசனைகளால் பணியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். நல்ல யோகமும் கிடைக்க போகுது. தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பிராண்டை மக்கள்கிட்ட சேர்க்கிற வகையில் புதிய விளம்பர யுக்திகளை செய்வீங்க. வாகனங்களுக்கான பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க போகுதுங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணிச்சுமையால் மனக்குழப்பமும் தூக்கமின்மையும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. படிப்பில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். உயர்கல்வி படிக்க விரும்புகிறவங்களுக்கு விரும்பும் துறையானது கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படலாம். உங்களை விட்டு போன பொருட்கள் எல்லாமே மறுபடியும் உங்ககிட்டயே வந்து சேரும் காலமாக இருக்க போகுது. அம்மன் கோவில்களில் திங்கட்கிழமை நாட்களில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற பலன்களானது வந்து சேரும். ஆரோக்கியமானது சீரான ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கலாம். வழிபாட்டில் நம்பிக்கையானது கூடும் வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட சலுகைகள் கிடைக்க போகுது. திட்டமிட்ட காரியம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறா அமைய போகுது. ராசிக்கு சூரியன் புதனினுடைய பார்வை இருக்கிறதால கடினமான வேலையை கூட உங்களுடைய திறமையால் ரொம்பவே எளிதாக நீங்கள் முடிப்பீங்க. யோசிக்காம செஞ்ச காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய யோகமும் பல ஊர் கடந்து நீங்கள் போகக்கூடிய யோகமும் மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் துவங்க திட்டமிடுறவங்க அதற்கு தகுதியான நிதியுதவி கிடைக்க பெறுவீங்க. பணிபுரிகிற இடத்துல உங்களுடைய செல்வாக்கானது உயரும். உத்தியோகத்தில் நிலவிய தொய்வுகளானது அகலும் வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோருடைய ஒத்துழைப்போட நீங்கள் விரும்பினவங்களை உங்களால் திருமணம் செஞ்சுக்க முடியும். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட பணி நீட்டிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்துக்கள் விற்பனையில் பெரும் பணமும் லாபமும் கிடைக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. தம்பதிகள் இல்லறமானது நல்லறமாக இருக்க போகுதுங்க. திருமண தடையானது அகலும். கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை மகன் ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக பேசி முறையான பாக பிரிவினைகளை செஞ்சுப்பீங்க. பெண்களுக்கு சிறு தொழில், சுய தொழில் செய்கிற ஆர்வமானது உண்டாகும். தட்சணாமூர்த்தியை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு.
கடக ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. விலகிச் சென்ற உறவுகள் உங்களை மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து சேர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லைங்க. கண்களில் சிறிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் வேலை சுமையானது அதிகரிக்கும். இது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரலாம். அதிகாரிகள் கிட்ட பக்குவமாக பேசுறதும் பக்குவமாக நடந்துக்கிறதும் உங்களுக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராதாங்க இருக்கும். பற்று விரைவில் பிரச்சனை எதுவுமே இருக்காது. சரக்கு கொள்முதலுக்கான தொலைதூர பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பானது உண்டாகும். கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முக்கியமான வாரமாக இருக்குங்க. மனக்கவலை விடுத்து சவால்களை சமாளிக்கவும் சிந்தித்து செயல்படவும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. வார தொடக்கத்தில் குடும்ப விஷயத்தில் மனக்கழக்கம் இருக்கும். அது காலப்போக்கில் சரியாயிடும். வியாபாரம் தொடர்பான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். பிறர்கிட்ட சிக்கி இருக்கிற உங்களுடைய பணமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொடர்பாக சிரமங்களையும் தடைகளையும் சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. வருமானங்க விட செலவுகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகன பயன்பாட்டில் உங்களுக்கு கவனமானது தேவைப்படுது. பழைய நோய்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. காதல் உறவில் கவனம் தேவை. குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க. மாற்றம் ஒன்றே இந்த பூமியில் மாறாதது அப்படின்ற தத்துவம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக இருக்குது. அதை எப்போவுமே கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய கடக ராசியினருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்படும். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பழைய கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான பண முதலீடுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகளின் நீண்ட கால நாட்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவாகட்டும் இல்லை திட்டமாகட்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய மாறுதல்களையும் மாற்றங்களையும் எதிர்கொள்வீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு போகிறப்போ எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. அடி வயிற்றில் அல்லது மார்பில் வலி ஏற்பட்டால் உடனே நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையை பெற வேண்டியது அவசியம். அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுடைய ஆசிகளை பெறதாலையும் புதியதாக திருமணமான தம்பதிகளுக்கு இனிப்பு மலர்கள் ஆகியவற்றை பரிசா கொடுக்கறது மூலமும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் வந்து சேரும். கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வாரமாக இருக்க போகுது. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்குங்க. பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகள் பெற்றவர்கள் சுமாரான அளவில் லாபம் பெற போறீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலருடைய குறுக்கீடு காரணமாக உங்களுடைய மனமானது சோர்வடையும் வகையில் இருக்கும். பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று உங்களுடைய பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் அதிபர்கள் தங்களுடைய நிறுவனத்தின் புகழ பரப்ப புதிய வியாபார யுக்திகளை தொடங்குவீங்க. வியாபாரம் தொடர்பான வாகனங்களை வச்சிருக்கிறவங்க வாகன பராமரிப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய தேவைகளும் ஏற்படலாம். பெண்கள் பணிச்சுமை காரணமாக மனக்குழப்பமும் தூக்கமின்மையும் உண்டாகி பின்பு சரியாகும். புத்திர பாக்கிய அமைப்பு அனுகூல நிலையில் இருக்கு.
மாணவ மணிகள் சிறப்பான பலன்களை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பு படிக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடமானது கிடைக்கலாம். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குது. கைவிட்டு போன பொருட்கள் மறுபடியும் உங்களை வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போய் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான மோட்சமும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.